2020 22 வரைக்கும் உலக நாடுகளை ஆட்டம் காண வச்ச கொரோனா வைரஸ் பாதிப்புகளை இன்னும் யாராலும் மறக்கவே முடியாது. இந்த வைரஸ் அடுத்தடுத்து புதுசா அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு வருது. இதுக்கேற்ற வீரியமும் மாறுபட்டிருக்கு. ஒரு வழியா 2 வருஷம் காலம் போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. இப்படி இருக்கும்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொரோனாவின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டதா என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு நாடுகள்ல பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பா தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகரிச்சிருக்கு. இதுல இந்தியாவும் விலக்கு கிடையாது. இந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களும் இருக்கு. சிலருக்கு NB1.8.1 என்ற புதிய வகை மாதிரி வைரஸ் பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் கேரளால 43%, மகாராஷ்டிரால 21%, டெல்லியில 10%, குஜராத்ல 8%, தமிழ்நாட்டில் மட்டும் 7% என தொற்று பதிவாகி இருக்கு. இப்படியான பாதிப்புகள் அவசர நிலையை அறிவிக்கும் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. ஜலதோஷம், இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தா இருமும் போது மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோப்பு நீரால அடிக்கடி கைகளை கழுவுறது மட்டும் இல்லாம கூட்டம் நிறைந்த பொது இடங்களுக்கு போகும்பொழுது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும்னு சொல்லப்படுது. மற்றவர்களுடன் கை கொடுக்கும் பொழுது ஒருவர் பயன்படுத்திய கைக்குட்டைய பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கொரோனா திரும்பி வந்துருச்சு, ஆனா பயப்பட வேணாம். இன்னைக்கு நாம பேசின முன்னெச்சரிக்கைகளை நீங்க பின்பற்றினா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஈஸியா பாதுகாக்கலாம். மாஸ்க் போடுறது, கை கழுவுறது, தடுப்பூசி எடுக்கிறது இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இதுதான் நம்மளோட பவர். உங்க வீட்டுல நீங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.